இதுவரை தேடிக்கொண்டு இருப்பவரும் தேடாமல் இருப்பவரும் தங்களை தேடிக்கொண்டு வருவதும் ஞானமே உருவான உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய குருதான். உங்க ராசிக்கு வர்றாருங்க. செல்வத்தையும் சீர்வரும் சிறப்பையும் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான். அப்ப அந்த குரு பகவான் எங்களுக்கு எப்படிலாம் இருக்காரு பாருங்க. அப்ப குரு தங்கள் வீட்டிற்கு ஜென்ம குருவாக வருகின்றார். அப்போ ஃபர்ஸ்ட்ல உங்க, அதாவது எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, குரு வந்து பார்க்கறதுக்கு தான் பலன், இருக்கிறவங்களுக்கு பலன் சொல்லுவாங்க. ஆனா இருக்கிறத சுவரை வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வச்சா தான் சித்திரம் எழுத முடியும். அதனால கண்டிப்பாக சுவர் நன்றாக இருப்பது போன்ற ஜென்ம குரு உங்க வீட்டில் இருக்கார். உங்க வீட்டில் மிக அற்புதமான நல்ல சாரபல நட்பு கிரகத்தோட சாரபலம்லாம் இருக்கார். அப்படி இருந்துகிட்டா தான் எல்லார் வீட்டையும் அவர் கண்காணிக்க முடியும். அது கார்த்திகை சாரமாக இருந்தாலும் சரி, சூரியன் உச்சம், ரோகிணி சாரமாக இருந்தாலும் சரி, குருச்சந்திர 10ல் இருக்காரு பாருங்க. குருப்பெயர்ச்சி நேரத்தில் திருவோணத்தில் தான் இருக்காரு. மகரத்தில் திருவோணத்தில் தான் குருப்பெயர்ச்சி வருது. அது ரோகிணி தான், அஸ்தமும் ரோகிணி தான். அடுத்து மிருகசீரிசம் பாருங்க. அப்போ எல்லா சாரபலும் நட்பு பெற்ற கிரகம். ஆனால் என்ன, உங்கள் வீடு ரிஷப வீடு, உங்கள் வீடு ரிஷப வீடு. அப்போ உங்கள் வீடு ரிஷப வீட்டுக்கு எப்படிப்பட்டவர்? செல்வத்தை கொடுக்கக்கூடியவர், நல்ல வளத்தை கொடுக்கக்கூடியவர், தனத்தை கொடுக்கக்கூடியவர், வண்டி வாகனம், அழகு சம்பந்தப்பட்ட பொருள் அத்தனைக்கு உரியவர். அழகு சம்பந்தப்பட்ட அத்தனைக்கும் தொழில், டெக்ஸ்டைல்ஸ், உயர்ந்த டெக்ஸ்டைல்ஸ், ஸ்வீட்ஸ், உயர்ந்த ஸ்வீட்ஸ், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். அதுக்காக எல்லா ஸ்வீட்ஸும் கீழே உள்ள ஸ்வீட்ஸில் தான் ஸ்வீட் மேலே வருது. எல்லா ஸ்வீட்ஸ், வெளிநாடு டியூ அப்ராடு கண்ட்ரி, எல்லா வகைக்கும் நீங்கள் போகலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். எல்லா இடத்துக்கும் இருக்கக்கூடியவர் தான் ரிஷபராசி நேயர்களுக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வரும்போது ஸ்தான பலம் பெற்று நல்ல சாரத்தில் இருப்பதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள ஜோதிடரை கணித்து கொண்டு பானோம்னால் உங்கள் தசாபத்துக்கு தகுந்தவாறு உங்களுக்கு வேண்டிய நான் மேற்கொண்ட தொழில் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த தொழிலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு வரும்போது மிக அற்புதமான பலனை கொடுக்கும். அப்போ ரிஷபராசிக்கு வந்து எப்படி இருக்குது, ஜென்மகுரு உங்களுக்கு இருக்காங்க. அப்போ ஜென்மகுரு 5, 7, 9 பார்வை. அப்போ ஜென்மகுரு அப்போ ரிஷபத்திலிருந்து கன்னியை 5ஆம் பார்வை பார்க்குறாரு. இது நாள் வரையும் பட்ட கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், வட்டிக்கு வாங்குறது, ஃபினான்ஸ் ட்ரபிள் எல்லாமே யாருக்கு? எல்லா இன்றைக்கும் போயிருப்பீங்க, ஃபெயில் ஆகி வந்திருக்கும். எல்லா இடத்துக்கும் பணம் கட்டிருப்பீங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கொடுத்துட்டு வாங்க, நாளைக்கு 5:55 வந்து நில்லுங்க என் வாசலில். ஆனால் வந்து சேராது. 8:55, 9:50, 4 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்தாலும் வந்து சேராது. ஆனால் 1/5/2024 5ஆம் பார்வையை குரு பார்ப்பதனால் அத்தனை செல்வங்களும், அத்தனை குழந்தை பாக்கியங்களும், அத்தனை புத்திரங்களும், அத்தனை தனங்களும், அத்தனை செல்வங்களும் ஓடோடி வரும். வேலை இல்லாதவருக்கு வேலை, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, திருமணம், குடும்பத்தில் பிரச்சனையான கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருப்பாங்க, டைவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் குருபலத்தில் சரிங்க வந்துடுறேங்க, நான் குழந்தைக்காக வந்துடுறேன், குடும்பத்துக்காக வந்துடுறேன், மாமனார் மாமியாருக்காக வந்துடுறோம், பெரியவங்க அவங்களாவது நான் பார்த்துக்கிறோம், இப்படியெல்லாம் அந்த நினைப்பு எப்போ வரும்? அந்த குருபலம் வரும்போது தான் வரும். அந்த குருபலம் வரும்போது தான் வரும். வயசானவங்களுக்காக நான் விட்டு கொடுக்குறோங்க. இந்த காலத்தில் யாரும் விட்டு கொடுக்கறது இல்லை. விட்டு கொடுக்குதுன்னா என்ன, எத்தனை கிலோன்னு கேட்பாங்க. ஆனால் சாண பலம் உங்களுக்கு 5ஆம் பார்வையை கன்னியை பார்ப்பதனால் இதுவரையும் 8க்கு இருந்த குரு உங்களுக்கு 9க்கு வந்திருக்காங்க. இதுவரையும் 8க்கு இருந்த குரு உங்களுக்கு 5, 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 9, 5ஆம் பார்வையை பார்க்கும்போது மிக சிறப்பான யோகம் உண்டு. அடுத்தது 7 உங்களுக்கு 7ஆம் பார்வை, அழகான 7ஆம் பார்வை, ரிஷபத்துக்கு 7ஆம் பார்வையை பார்க்கும் பொழுது இன்னும் சிறப்பாக அமையும். இன்னும் சிறப்பாக, ஏன்னா 5, 7ங்கும்போது விருச்சகம், கன்னி, துலாம், விருச்சகம். அப்போ விருச்சகத்தை 7ஆம் பார்வை, அதை தான் முன்னாடியே வர உங்களுக்கு மேசராசிக்கே நான் சொல்லியிருக்கிறேன். மேசராசிக்கு விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய். அப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உகந்த பயிற்சி, தேர்ச்சியான பயிற்சி.
ஏன்னா 2 வீட்டுக்கு ராசிநாதன் செவ்வாய், அதை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து ரிஷப ராசிக்கு 7ஆம் பார்வையை மறுபடியும் பாருங்க, இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வருது. கொஞ்சம் கொஞ்சம் மாறி போயிடுவாங்க, இந்த மாப்பிள்ளை பிடிக்கல இந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிடிக்காதவங்க எல்லாத்துக்குமே இந்த குருப்பெயர்ச்சியில் கண்டிப்பாக நடக்கும். அது திருமணமா, புத்திரபாக்கியமா, தொழிலா, கணவன் மனைவி உறவா, விரிசலா, கோர்ட்டா, நிலுவையில் உள்ள வழக்கு சம்பந்தப்பட்டவை, வியாபாரம் சம்பந்தப்பட்டவை, வாணிக சம்பந்தப்பட்டவை, வெளிநாடு சம்பந்தப்பட்ட, வெளிநாடு நிறைய 10 தடவை நீங்கள் எடுத்திருப்பீங்க, 10 தடவை ட்ரை பண்ணியிருப்பீங்க. பாஸ்போர்ட் விசா வந்துருச்சா, விசா வந்து இந்த தடவை வந்து ஆகும். அதில் குறிப்பாக நீங்கள் கண்டிப்பாக கனடா போகலாம், ஆஸ்திரேலியா கண்டிப்பாக போகலாம். எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கும் மிக அற்புதமான பலன் விருச்சிக ராசிக்கு உண்டுங்க. ஏன்னா குரு 7ஆம் பார்வை பார்க்குறார். அப்போ 7ஆம் பார்வை பார்க்கும்போது ரிஷபத்துக்கு எந்த பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஸ்தான பலம் கெட்டி. அடுத்து 9 மகரத்தையும் பார்க்குறார், 5 9 மகரத்தையும் பார்க்குறார். அப்போ 5 9 மகரத்தை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும் உங்களுக்கு? நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி நிச்சயமாக உங்களுடைய தசாபிரதியை பொறுத்தவரையிலும் மிக நல்ல பலனை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அடுத்தது உங்களுக்கு குரு பயிற்சியினுடைய 12 மாதத்துக்குரிய இந்த மே மாதத்துலேருந்து உங்கள் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ 1-5 உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல சாரத்தில் இருக்கார். 4 உங்களுடைய ராசிக்கு 4 உச்சம் பெற்றுட்டு இருக்காரு, சூரியன் உச்சம் பெற்றிருக்காரு. 5 கேது இருக்காரு, ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். உங்களுடைய ராசிக்கு 11 செவ்வாய் புதன், 2க்கும் 5 உங்கள் ராசிக்கு 2க்கு 5 புதன் வர லாபாதிபதியாக இருக்காரு. அப்படியெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த தடவை நீங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கோங்க மே மாதம். அடுத்தது 6 ஜூன் மாதம் தங்கள் ராசிநாதன் 12 விரைய செலவுகள் வருமானத்திற்கு உண்டு, இருந்தாலும் மங்களங்கள் வந்து சேரும். அடுத்து 7 சுக்கிரன் புத யோகம் 60%ங்க, நல்ல லாபம். அடுத்த ஆகஸ்ட் சற்று ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் நெருங்கி வந்துடுறாரு, அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறாரு, ஆகஸ்ட்டுக்கு வந்துடுறாரு. வந்தாலும் அந்த வருமானத்தை குறைக்க விட மாட்டார், அதனால சுகஸ்தானம் கல்வி எல்லாமே நல்லா இருக்கும். அடுத்து செப்டம்பர் விநாயகர் சதுர்த்தியை கும்பிடுங்க. சுக்கிரன் புதன் சூரியன் சேர்க்கை, சுகஸ்தானம் கல்வி குடும்பம் மதிப்பு மரியாதை எல்லாமே வரும். எதில்? செப்டம்பரில். அடுத்து அக்டோபருக்கு வந்துருங்க. அப்போ அக்டோபருக்கு வரும்போது 1-10 தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வபுனி ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு, ஏற்கனவே வக்ரகாலம் வரைக்கும் இது. மறுபடியும் 15-10 வக்ரகாலம், 10-2-2025 வக்ரகாலம். ஆக முதல்ல சொல்லிட்டேன் நேயர் பெருமங்களுக்கு, குருனுடைய பகைக்கிரமாக இருக்கக்கூடிய ராசி அனைத்து மிக நற்பலனை கொடுக்கும். புரியலையா? குருனுடைய பகை கிரகங்கள் பகை நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த அதிபதி இருக்காருல்ல சுக்கிரன், அது யாரு? சுக்கிரன் வீடு. அப்ப சுக்கிரன் குருவுக்கு பகை வீடு சம வீடு இருந்தாலும் இந்த வக்ர காலத்துல ரிஷபத்துக்கு நற்பலனை கொடுக்கும் என்பது ஜோதிட விதி. எனவே தயவு செய்து இந்த வக்ர காலத்துல நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதை எடுத்தாலும் சந்தேகம் இல்லாமல் நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்த அக்டோபர் நவம்பர் உறவு துறவு யோகம் போகம் மோகம் நண்பர்கள் காதல் கவனம் மாற்றம் உண்டு. வெளிநாடு வெளிமாற்றம் உடல்நிலை நோய் தாக்கம் சொற்று கவனமாக. அடுத்து டிசம்பர் ராசிநாதன் 8 மனைவி தாலிப்பாக்கியம் வம்பு வழக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டிசம்பரில். அடுத்து ஜனவரி ஏற்கனவே டிசம்பரில் மழை காலம் இயற்கை சீற்றங்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து டிசம்பர் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு நல்லது. ராசிநாதன் 4 சூரியன் 8 இருப்பதும் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருங்க, நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். வருஷத்தில் நல்லா வேண்டிக்கங்க. அதுக்கு அடுத்து தான் வக்கரநிலை நிவர்த்தி. பிப்ரவரியில் ராசி வக்கரநிலை நிவர்த்தி ஆகிறாரு. அப்போ நிவர்த்தி ஆகும்போது முதல்ல எப்படி உங்களுக்கு செல்வம் வந்ததோ அதே செல்வமும் இப்பவும் வரும்.
அதுக்கடுத்து தங்கள் ராசி சேர்க்கை ரொம்ப அற்புதமான நேரம். எந்த மாதம்? மார்ச் மாதம். மார்ச் மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. மார்ச்சில் கண்டிப்பாக மார்ச் பாசம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா இருக்கும். ஏப்ரலில் கொஞ்சம் வண்டி வாகனம் நண்பர்கள் சேர்க்கை பிரார்த்தனை தமிழ் ஆண்டு பிறப்பு எல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டா நிச்சயமாக இந்த குரு பயிற்சி ரிஷபராசி நேயர்களுக்கு 50% கண்டிப்பாக முழு வெற்றியையும் முழு அருளையும் முழு தருணத்தையும் தனத்தையும் வாழ்க்கையும் செழிப்ப வைக்கும். அடுத்தது பரிகாரம். வக்ரகணம் உங்களுக்கு பரிகாரம் வந்துருச்சு. கண்டிப்பாக 2ஆம் இடம் மகாலட்சுமி வழிபாடு நல்லா பண்ணுங்க. மகாலட்சுமிக்கு உரிய தாமரை மலர் சாற்றி செந்தாமரை மலர் சூற்றி கூடுமானவரை ரங்கநாதரை மறந்துடாதீங்க. ஆண்டாள், நாச்சியாரம்மன் கோவில், நாச்சியார் கோவில், கருடன், இந்த மாதிரி பெருமாள் சம்பந்தப்பட்ட வைணவ தலங்கள் பாடியிருக்காங்க பாருங்க. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் செருக்கிலரும் பொன்னாளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆளின் மன்னன் பாலி என் ஆளின் மன்னன் திருக்கண்ட. முதல்ல நான் மகாலட்சுமியே பார்த்தேன் அப்படிங்கிறார் பொய்கால்வார். முதல்ல இப்போ நான் மகாலட்சுமி தான் பார்த்துட்டார். அப்போ மகாலட்சுமி வழிபாடு ரிஷபராசிக்கு சென்று வந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த குரு பயிற்சி கொடுக்கும். 50% அவங்களுக்கு